அனைவருக்கும் உடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூன் 3 தமிழகத்தின் போராளியின் போடணும். இது என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, தமிழகத்தின் போராளியே. தமிழகம்னு எங்கே கேள்விப்பட்டிருக்கோம்? தமிழகம் என்று நம்ம கேள்விப்படவே கிடையாது. தமிழகம் என்றால் கேள்விப்பட்டிருக்கிறோம். இதை அச்சடித்து வெளியே வருகின்ற பொழுது கண்டிப்பா இதை பார்த்திருப்பாங்க. பார்த்த பிறகும் இதை என்ன செஞ்சிருக்கணும், இதை திருத்தி கொண்டாந்து வச்சிருக்கணும். இதை திருத்தமே செய்யாம அப்படியே கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க. இதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று தெரியவில்லை. தமிழகம் அப்படிங்கிறது திமிழகம் என்று அச்சுப்படையாக இருக்கிறது. யாருடைய பொறுப்பாக இருக்கும் அப்படின்னா, அச்சகத்தாருடைய பொறுப்பாக இருக்குமா, இல்லை இதை கொடுத்தவருடைய பொறுப்பாக இருக்குமா தெரியல. பார்க்கின்ற பொழுதே இது பிழை இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் கண்டிப்பாக சுட்டிக்காட்டும். பிழை இருக்கிறதா இல்லை என்பதை பார்த்த பிறகுதான் என்ன செய்யணும், அதனை பொது வழிக்கு கொண்டு வரணும். வேற ஒரு சின்ன குழந்தை பார்த்து தமிழகம் என்று சொல்வதற்கு பதிலாக திமிழகமே சொல்லணும்னு நினைச்சிட்டாங்க. அப்ப மொழியானது சிலை பண்ணலாம். அப்ப என்ன செய்யணும், ஒரு தடவை பார்க்கணும். பதாகை மட்டுமல்ல, எந்த ஒரு சுவரொட்டியாக இருந்தாலும், எந்த பதாகையா இருந்தாலும் நிச்சயம் நம்ம எச்சரிக்கையா பார்க்கணும். ஏன்னா தமிழ் அல்லவா, நம்முடைய தமிழ் அல்லவா, அதை நாம் தானே காப்பாற்ற வேண்டும். நாமே தவறுதலாக இருந்தால் என்ன செய்யணும்? அப்ப என்ன செய்யணும், தமிழகத்தின் போராளியே, உங்கள் பிறந்த நாளில் உன் புகழை இப்போ வரணும். ஏன் வரணும் அப்படின்னா, புகழை அப்படிங்கிறது ஐ நிலைமொழியில ஐங்கிற வேற்றுமை உருவானது வெளிப்பட்டு வருகின்ற பொழுது அதை தொடர்ந்து காசாத்தப்பா வந்துச்சுன்னா அதுக்கு இணையான ஒற்றெழுத்து வரும். அப்ப உம் புகழை இப்போது உம் புகழை போற்றி வணங்குகிறோம். சரிங்களா? இந்த மாதிரியான எழுத்தே பிழையாக இருக்கக்கூடிய எந்த பதாகை இருந்தாலும் அதை ஒரு தடவைக்கு 2 தடவை சரிபார்த்த பின்பு பொது வழியில் அமைக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரியான பிழைகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.